எனக்காகவே அந்த ரூம் விட்டுருவாங்க. அப்போ பிஎட் படிச்சுக்கிட்டே நான் என்ன பண்ணேன்னா இந்த புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பயிற்சி மையமெல்லாம் அப்போ நமக்கு அதிகம் இல்லை. அப்போல்லாம் பெருசாக யாரும் போய் படிக்கணும்னா கிராமத்தில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் அப்போலாம் போகிறதில்ல. அப்புறம் அந்த ரூமில் அக்கா அந்த ரூமில் தான் எனக்கு தந்துருப்பாங்க. அப்புறம் பிஎட் படிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய பர்பஸ் வந்து பிஎட் கிடையாது. பிஎட் படிக்கிறதுங்கிறது என்னோட நோக்கமே கிடையாது. பிஎட் ஜஸ்ட் பாஸ் பண்ண அது சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். ஆனால் டெட்டுங்கிறத மட்டும் தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து நோக்கமாக வச்சுருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய புத்தக கடையில் தான் புக்ஸே கிடைக்கும். பழைய புத்தக கடையில் போயிட்டு இந்த புக்ஸை எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு சரி ரைட்டு அப்போ என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக பிஎட் எக்ஸாம் ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். என் கூட படித்த பிஎட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேர் படிக்கிறோம். அதில் ராம்குமார் சார் எல்லாம் ஒன்று தான். அவர் தான் ஏற்கனவே சொன்ன 100வது ஆளுங்க. அப்புறம் அந்த 100 பேர் படிச்சுட்டு இருக்கிறோம். எக்ஸாமு அதாவது பிஎட் எக்ஸாம் வருது. பிஎட்லையும் எல்லாம் பிஎட்ல ஜஸ்ட் பாஸ் பண்ண போதுங்கிற மட்டும் தான் என்னுடைய குறிக்கோள். பிஎட் பாஸ் பண்ணிட்டேன். டெட்டுக்கான புக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சரி இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நான் 2 முறை ஃபெயில் ஆகணும் பார்த்தீங்களா அந்த கொஸ்டின் பேப்பரு. அந்த கொஸ்டின் பேப்பர் அப்போலாம் மொபைல் ஃபோன் கூட பார்த்தீங்கன்னா கீபோர்ட் மொபைல் ஃபோன் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் எடுத்து வச்சு நம்ம ஒரு இதுக்கு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்த புத்தகத்துல இருந்து வந்திருக்குதுங்கிறத. ஏன்னா இப்போ டாக்டர் படிக்கிற புத்தகமும் இருக்கு, இன்ஜினியர் படிக்கிற புக்ஸ் எவ்வளோ புக்ஸ் இருக்கு. ஆனா நம்ம எந்த புக்ல எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறோமோ அந்த புக்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்த புக்ல இருந்து கேட்டிருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சேன். அப்ப அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட அதுல 90 கொஸ்டின் இருந்துச்சு. அந்த சரி 150 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எங்கிருந்து கேட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். எல்லாமே அந்த புக்ஸ் எல்லாமே சின்ன ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து தான் மொத்தமும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த புக்ஸ் எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் வேலையே அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே பேஜ் நம்பர் போட்டு எனக்கு யாரும் அப்போ வந்து கைடும் பண்ண கிடையாது. எந்த கோச்சிங் கிளாஸும் போல வீட்லேயே தான் போய் இருந்தேன். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு சஜஷன் கேட்கறதுக்கு எல்லாம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அவங்க நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த புத்தகம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தமிழ் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பைனாக இருக்கும். அது எல்லாத்தையும் பிரித்து தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக சயின்ஸ் எனக்கு வந்து மேக்ஸ் சயின்ஸு எனக்கு இல்லை, அதனால் அதை விட்டுட்டேன். ஸோ இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு கிட்டத்தட்ட இந்த 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கை மட்டும் கிட்டத்தட்ட 5 தடவை ரிவிஷன் பண்ணியிருப்பேன். எத்தனை புக் இருக்கு மொத்தம்னா 6th இருந்து 12th வரைக்கும் கிட்டத்தட்ட 6th 7th 8th 9th 10th 11th 12th இந்த 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கை மொத்தத்தையும் ஒரு டைம் கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ண அப்படின்னா ஒரு கலர் ஸ்கெட்ச் எடுத்து புக்ல எல்லாமே ஸ்டேடோ மாதிரி அப்படியே ஃபுல்லா பண்ணிட்டு அதையெல்லாம் எது எதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்குதோ அதெல்லாம் எடுத்து ஒரு நோட்ல எழுதிட்டேன். அந்த நோட்ல எழுதி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு லாங் டெஸ்ட் நோட்டு கிட்டத்தட்ட தமிழுக்கு மட்டும் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த